இந்த டாப்பிக்லேருந்து ஓல்டு கொஷின் பேப்பரில் எது எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இது வரைக்கும் யாரும் தமிழை இந்த அளவுக்கு தொகுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. மொத்தமாக பார்க்க போனால் இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கிளாஸ் பார்க்கலாங்களா? தமிழ் விடு தூது, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அதாவது தமிழ் விடு தூது யார் எழுதுனாங்கன்னு தெரியாது. இந்த தமிழ் விடு தூது அப்படின்றதுல வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறி வருமாறு எதை தூதாக அனுப்பினாள்? தமிழை. கன்னி என்றால் என்ன? தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டது? தமிழ் விடு தூது தொகுத்தவர் யார்? இதுதான் இதில் கேட்டிருந்த கொஷின். நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்தது, சரிங்களா? அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலிவெண்பாவால் ஏற்றப்பட்டது. இதை பற்றி இன்ன வரைக்கும் கேட்டது கிடையாது. மேபி இந்த டெட்டில் கேட்டாலும் கேட்கலாம். ஆனால் இதை வந்து கேட்டிருக்காங்க. எப்படின்னா, மதுரையில் கோயில் கொண்டிருக்க சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன்னோட காதலை சொல்லிட்டு வர்ற மாதிரி யாரை தூதா அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், தென்றல், வண்டு, கிளி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ தமிழை தான் தூதா அனுப்புனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எத்தனை கன்னிகளை கொண்டதுன்னா 268. கன்னிகள்னால் என்னென்னா, இந்த 2 அடி, அதாவது பூக்களை 2 பூக்களை வச்சு தொடுக்கிற மாதிரி 2 அடியில் வர்றது எல்லாத்தையுமே கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னி என்பது 2 அடி கொண்ட பாவகை. இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஊவேசானா உவே சுவாமிநாதன். இவர் வந்து 1930 தமிழ் விடு தூதுவை தொகுத்தவர். இவர் தொகுத்தவர் தான் ஊவேசா, சரிங்களா? இதோட ஆசிரியர் பேர் தெரியாது. நெக்ஸ்ட்டு, தமிழ் ஓவியம், ஈரோடு தமிழன்பன். இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே தமிழ் ஓவியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது எப்படி பிரிக்கலாம்? தமிழ் கூட்டல் ஓவியம். இங்கே பார்த்துருக்கீங்களா, ரோட்லலாம் ஓவியம் வரைவாங்க. ஒரு பெரிய பெரிய சாமியாகட்டும், அனுமார், ராமர், சீத்தை, ஏசு, இந்த மாதிரிலாம் நிறைய ஓவியம் வரைஞ்சி அவங்களோட திறமையை காமிப்பாங்க. நிறைய பேர் காசு கொடுத்துட்டு போவாங்கல்ல, அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தமிழ் கூட்டல் ஓவியம், ஓவியம் வருது. ரோட்டில் ஓவியங்கள் அழகாக வரைவாங்க, அதுவும் ஒரு கலை தானே. அப்போ அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தமிழ் ஓவியத்தோட ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். இதில் எக்ஸாமில் இந்த 2 பாயிண்ட்டுமே அப்படியே கேட்டிருக்காங்க. ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ என்ற புது வடிவங்களில் கவிதை நூலை தந்தவர் யார் அப்படின்னா அது ஈரோடு தமிழன்பன் தான். இவர் வந்து வணக்கம் வள்ளுவ, இங்கே வள்ளுவர் வராது, வள்ளுவ, வணக்கம் வள்ளுவ அப்படின்ற கவிதை நூலுக்காக 2004 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, வணக்கம் வள்ளுவன்றது ஒரு கவிதை நூல். ஏன்னா இந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்கன்னு சொன்னால் அது கதை எழுதுவாங்க, கவிதை எழுதுவாங்க, புதினம் எழுதுவாங்க, கட்டுரை எழுதுவாங்க. அப்போ எதுக்காக வாங்கினாங்கங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ வணக்கம் வள்ளுவ அப்படின்றது கவிதை நூல். 2004 இதுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, பெரிய புராணம். பெரிய புராணம்னா சேக்கிழார். இது எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு ஷார்ட்கட் தேவைப்படாது. பெரிய புராணத்தோட ஆசிரியர் சேக்கிழார். அடியவரோட பெருமையை ஒரே அடியில் கூறும் நூல் எதுனா சுந்தரரின் திருத்தொண்ட தொகை. இது இம்பார்ட்டன்ட். அடியவர் பெருமையை ஒரே அடியிலேயே கூறுற நூல் சுந்தரரின் திருத்தொண்ட தொகை. நம்பியாண்டார் நம்பி எழுதிய நூல் எதுனா திருத்தொண்டர் திருவந்தாதி. இதை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நம்பியாண்டார் நம்பி எழுதிய நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி. திருத்தொண்டர் புராணம் வந்து 63 பேரோட சிறப்பை பற்றி சொல்லுது. இதோட பெருமை காரணமாக தான் இதை வந்து பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த திருத்தொண்டர் புராணத்தை பெரிய புராணம்னு சொல்கிறாங்கன்னா, 63 நாயன்மார்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட சிறப்புகளை பற்றி இது ரொம்ப உயர்வாக சொல்லுது. இதோட பெருமை காரணமாக தான் இந்த திருத்தொண்டர் புராணத்தை பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இது வந்து எக்ஸாமில் கேட்டது. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ என்று யார் சேக்கிழாரை புகழ்ந்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார் தான் சேக்கிழாரை புகழ்ந்திருக்காரு. இது எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, பெரிய புராணம்னாவே அது வந்து சிவன் தானே, சிவனை பற்றி பெருமையாக சொல்கிறது தானே. அப்போ பெரிய புராணம்னா சிவன் வந்துடுவார். அப்போ பெரிய புராணத்தோட ஆசிரியர் சேக்கிழார். அப்போ மீனாட்சியே வந்து சேக்கிழாரை புகழ்ந்திருக்காராம். எப்படி? என்னோட ஹஸ்பண்டை பற்றி நீங்கள் நல்லா பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி தான் புகழ்ந்திருக்காங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ ஹஸ்பண்டை பற்றி ரொம்ப பெருமையாக சேக்கிழார் பாடினதுனால ஒய்ஃப் மீனாட்சி வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவ அப்படின்னு புகழ்ந்தாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனாட்சி சுந்தரனார்.
நெக்ஸ்ட்டு புறநானூறு. புறநானூறு குடப்புலவியனார். 9th இருக்க இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எதை அதிகமாக கேட்குறாங்கன்னா பாடல் வரிகள். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீரின்றி அமையா யாக்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இதோடய முடிச்சுருவாங்க. நீரின்றி அமையா யாக்கைக்கு இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டு திருக்குறளாக மறக்காமல் கொடுத்துட்றாங்க. ஏன்னா இந்த நீரின்றி அமையா அப்படின்னு வந்ததுனாவே திருக்குறளாக இருக்குமோ அப்படின்ட்டு நிறைய பேர் திருக்குறளை தான் செலக்ட் பண்ணுறாங்க. இது புறநானூறு பாடல். இதை எழுதினது குடப்புலவியனார். சரிங்களா? அப்போ நீரின்றி அமையாது யாக்கைக்கு, அது கூட எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இதையும் கேட்குறாங்க. ஒன்று நீரின்றி அமையா யாக்கைக்கு இது தனியாக கேட்டுட்டு அப்புறம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த லைனையும் கொடுத்துட்றாங்க. இது கூட இன்னும் ஒரு முக்கியமான வரிகள் என்னென்னா உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இந்த 3 ஸ்டான்ஸாவையும் மாற்றி மாற்றி நிறையா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது டெட் ஆகட்டும், டிஎன்பிசி ஆகட்டும், குரூப் 1ல் கூடமே கேட்டிருக்காங்க. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது அடுத்தடுத்த லைன் தான். அப்படியே கொடுத்தாலும் கொடுப்பாங்க, இல்லை ஷார்ட்டாக நீரின்றி அமையா யாக்கைக்கு உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே இப்படி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக மெமரி பண்ணி தான் ஆகணும். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. பாடியவர் குடப்புலவியனார். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். இவரோட பாடல்கள் ரெண்டுமே தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இவங்களை பற்றி பாடப்பெற்றது தான். சரிங்களா? இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஷின் கேட்கணுன்னா இந்த பாடல் வரிகள் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தண்ணீர். இதை ஏற்றினது யாருன்னா கந்தர்வன். கந்தர்வனோட இயற்பெயர் நாகலிங்கம். இதுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். இயற்பெயருக்கான ஷார்ட்கட் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மணிமேகலை. மணிமேகலை சீத்தலை சாத்தனார். இது எல்லாருக்குமே தெரியும். மணிமேகலைன்றது ஒரு தொடர்நிலை செய்யுள். அதாவது சிலப்பதிகாரத்தோட தொடர்ந்து வந்தது தான் மணிமேகலை அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலையோட துறவு வாழ்க்கையை பற்றி சொல்கிறதுனால இந்த நூலுக்கு பேர் என்னென்னா மணிமேகலை துறவு. ஏன்னா மணிமேகலையை பற்றி தான் முழுக்க இந்த நூலில் சொல்கிறாங்க. அதனால அவங்களோட துறவு வாழ்க்கையை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுனால இந்த நூலுக்கு மணிமேகலை துறவு அப்படின்னு பேர். இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது கேட்குறாங்கன்னா இது பௌத்த சமய சார்புடையது. இது நிறைய டைம் வந்திருக்கு. இது டெட்டில் கேட்டதை விட டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பௌத்த சமய சார்புடைய நூல் எதுன்னு கேட்டால் மணிமேகலை. சரிங்களா? இது 30 காதைகளை கொண்டது. முதல் காதை எதுனா விழாவரை காதை. இதுமே ஒரு கொஷின் தான். முதல் காதை எதுனா விழாவரை காதை. இந்த சீத்தலை சாத்தனாரோட சிறப்பு பெயர் என்னன்னா தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவர் சாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சிறப்பு பெயராக யார் பாராட்டியிருக்காங்கன்னா இளங்கோவடிகள் பாராட்டியிருக்காரு. தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் சாத்தன் இது எல்லாமே சிறப்பு பெயர். யார் பாராட்டினாங்கன்னா இளங்கோவடிகள். இதில் இந்த தண்டமிழ் ஆசான் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. அது யாருன்னா சீத்தலை சாத்தனார். இது டெட்டு கொஷின் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. யாருன்னா ஆண்டாள். இதை டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. இவங்க திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படின்ற நூலை ஏற்றியிருக்காங்க. இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்த மாலையையும் அதாவது பூமாலையையும் சூட்டியதால் ஆண்டாள் தான் சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுகிறார். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னதுன்னா பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள். சரிங்களா? சொந்த பொண்ணு கிடையாது. பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் தான் இந்த ஆண்டாள். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களோட மொத்த தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். சரிங்களா? ஆழ்வார்கள் பாடியது 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடினது ஆழ்வார்கள். நாச்சியார் திருமொழி மொத்தம் 143 பாடல்களை கொண்டது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுங்களா? நாச்சியார் திருமொழினா யாரு? ஆண்டாள் தான் பாடினது தானே. ஆண்டாள் பெருமாள் மேலே காதல் கொண்டு தானே பாடல்களை பாடியிருப்பாங்க. அப்போ எத்தனை பாடல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கைன்ட்டு. இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா 143. 1னா ஐ, 4னா லவ், 3னா யூ. அந்த லெட்டரை கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்கள்ல 143 அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன், வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஆண்டாள் திருமால் மேலே 143 இருந்ததுனால 143 பாடல் பாடியிருக்காங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாய்மைக்கு வறட்சி இல்லை. சமுத்திரம். வேரில் பழுத்த பழம் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா சமுத்திரம். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க.
இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ சமுத்திரம்னா நிறைய தண்ணி இருக்கிற இடத்த சமுத்திரம் சொல்லுவாங்களா. அப்போ சமுத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேர்லேயே பழம் பழுத்திருக்கு அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ சமுத்திரம், வேரில் பழுத்த பழம்னாவே சமுத்திரத்துக்கு பக்கத்தில் தான் பெரிய மரம் இருக்கும். ஏன்னா அப்போ தானே தண்ணி எல்லாம் நிறைய இருக்கிறதுனால மரங்கள் செழித்து வளரும். அப்போ அங்கே வந்து பழம் பழுத்திருக்கு அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு புதினம், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரொம்ப டெப்த்தாக கேட்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அது புதினமா, கட்டுரையா, கவிதையா அப்படின்னு கேட்டாங்கன்னா கஷ்டம். அப்போ வேரில் பழுத்த பழம் அப்படின்றது ஒரு புதினம். அதுக்காக சாகித்ய அகாடமி விருது இவர் வாங்கியிருக்காங்க. அப்புறம் குற்றம் பார்க்கில் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுதிக்காக தமிழக அரசு பரிசு பெற்றவர். இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் இந்த சாகித்ய அகாடமி விருது தான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு குடும்ப விளக்குனா உங்களுக்கு தெரியும், பாரதிதாசன். குடும்ப விளக்கை ஏற்றியது பாரதிதாசன். இது வந்து 5 பகுதிகளாக இருக்குது. குடும்ப விளக்கு வந்து பெண் கல்வியை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. சரிங்களா, பெண்களுக்கு கல்வி வேணும் அப்படின்றத மையமாக கொண்டு எழுதப்பட்டது தான் குடும்ப விளக்கு. குடும்ப விளக்கோட 2வது பகுதி விருந்தோம்பல். சரிங்களா, இதில் பாரதிதாசன் வந்து பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கார். நாடக நூல் பிசிராந்தையார் அப்படின்றது ஒரு நாடக நூல், அதுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட்டு உயிர் வகைனா தொல்காப்பியர். இது வந்து டைரெக்டாக நூலாசிரியரை விட எது அதிகம் கேட்குறாங்கன்னா, இதில் எத்தனை அதிகாரம் இருக்குது, எத்தனை இயல்கள் இருக்குது. சரிங்களா, 3 அதிகாரம் 27 இயல்கள். இதில் இம்பார்ட்டண்ட்டாக இன்னொன்றும் கேட்டிருக்காங்க, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். எழுத்து சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கங்கள் விளக்கப்பட்டுள்ளன. பொருள் அதிகாரத்தில் தமிழர்களின் அகம் புறம் பற்றிய வாழ்வியல் விளக்கப்பட்டுள்ளது. இதை விட இம்பார்ட்டன்ட் இதுதான். பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருப்பதை அயல் நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். இவ்வாறு சிறப்பு பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து தொல்காப்பியரோட தொல்காப்பியம். சரிங்களா, அப்போ இது இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. தமிழர்களோட அறிவாற்றலுக்கு சிறந்த சான்று அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவரை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க, இவரோட கூற்றுகள் எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. வீட்டிற்கோர் புத்தக சாலை அப்படின்றது அறிஞர் அண்ணாவோட வானொலி உரை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் வானொலியில் பேசினது தான் அது. அவரோட கவிதையோ கட்டுரையோ நூலோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அவரோட வானொலியில் பேசின உரையை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா வீட்டுக்கொரு புத்தக சாலை. 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு வந்து அண்ணாவோட நினைவாக 5 ரூபாய் நாணயத்தை அவர் உருவம் பதிச்சு வெளியிட்டாங்களாம். எந்த வருஷம்னு கேட்பாங்க, 2009 இது கேட்டிருக்காங்க. அதே போல் 2010 அண்ணா நூற்றாண்டு நிறைவடைஞ்சதை ஒட்டி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இவரோட வாசகங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதை அடிக்கடி கேட்குறாங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபக்கமும் கூறுள்ள கத்தியாகும், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். இது எல்லாமே அவரோடது. இதில் வந்து எது இம்பார்ட்டன்னா, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு, இக்கூற்றினை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை. இங்கே இலக்கியங்கள்னு வந்துருச்சு அப்படின்னா ஆப்ஷனில் என்ன கொடுக்குறாங்கன்னா மூவாவை கொடுக்குறாங்க. ஏன்னா இலக்கியங்கள் வந்து தேவை அப்படின்னு அதிகமாக சொன்னது யாருன்னா வரதராசனார். அதனால் மூவா அண்ணா கொடுத்தா இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இதை சொன்னது யாருன்னா அண்ணா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இந்த பகுத்தறிவு சுயமரியாதைன்னு வந்ததுனாவே டக்குன்னு எல்லாருக்கும் பெரியார்கிட்ட போயிடும். இதை வந்து நிறையா டைம் கேட்டிருக்காங்க. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக ஆப்ஷனில் பெரியார் அண்ணா கொடுத்துட்றாங்க. அப்போ இது சொன்னது அண்ணா. நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படித்தாதான் மார்க்ஸ் அடிக்க முடியும். சரிங்களா, அதே போல் இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள், இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு வந்து யார் ஆப்ஷனில் கொடுக்குறாங்கன்னா அம்பேத்கரை கொடுக்குறாங்க. நல்ல வரலாற்று நூல்களை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புது முறுக்கு ஏற்படும். இது வந்து ஆப்ஷனில் அம்பேத்கரை கொடுத்துட்றாங்க.
மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் செட் பண்ணும்போது ரிலேட்டடாக நம்மளால் 2 இது ஒமிட் பண்ண முடியும். 2 இதுக்கு மட்டும் நமக்கு தெரியாது. இது வருமா அது வருமான்னு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே கொடுப்பாங்க. அப்போ நம்ம கிளியராக படிச்சுக்கிட்டா தான் நம்மளால் ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். சரிங்களா? அப்படி தான் கொஷினும் செட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி, இந்தலி வராது இந்தலி, சரிங்களா, இன்ப ஒளி வரை பல படைப்புகள் இவர் இயற்றியிருக்காரு. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு மாற்றினது இவர் தான். இது நம்ம ஹிஸ்ட்ரியிலே படிச்சிருப்போம். 1969 சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு மாற்றினது யாருன்னா அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட்டு, இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ப்பா. தேசிய நூலக நாள் எதுனா ஆகஸ்ட் 9. யாரோட பர்த்டேனா சீர்காழி ஈரா அரங்கநாதன். இவரோட பிறந்த நாளை தான் தேசிய நூலக நாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, ராவண காவியத்தோட ஆசிரியர் யாருன்னா புலவர் குழந்தை. ராவண காவியத்தோட ஆசிரியர் புலவர் குழந்தை. ராவண காவியத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு அவங்க டைரெக்டாக கேட்டதை விட இதை அப்படியே கேட்டிருக்காங்க. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று போற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேரறிஞர் அண்ணா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இதில் 9th 10th வராத ஆசிரியர்களே இல்லைன்னே சொல்லலாம். ரொம்ப ஷார்ட்டேஜ் தான். நான் சொல்கிறேன், இவங்கள பற்றி கேட்டதில்லைன்னு நான் சொல்கிறேன், அவங்கள பற்றி தான் கேட்கல. மற்றபடி மோஸ்ட்லி எல்லாரை பற்றியுமே கேட்டிருக்காங்க. அதனால தான் இதை உங்களுக்கு நான் தொகுத்தே எடுத்துகிட்டு கொடுத்துருக்கேன். தயவு செய்து இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நோட்ஸ் எடுக்க கஷ்டமாக இருக்குது, படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை படிக்கிறதுக்கு நான் டிப்ஸு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது சும்மா வாசிச்சுட்டே வாங்க. நமக்கு டைம் இருக்குது. ஒரு மாதம் நீங்கள் சும்மா வாசிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வந்துடும். அப்படி இல்லையா, ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து போட்டுக்கோங்க. ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஏதாவது வேலை செஞ்சுட்டு ஒரு 2-3 நாள் இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டே வேலை செய்யுங்க. அப்படி கேட்டுக்கிட்டே நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கவனிக்கவே இல்லைனாலும் அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் உங்கள் காதில் விழுந்து அது தானாகவே ஸ்டோர் ஆயிடும். நமக்கு பிடிக்காத ஒரு சாங் கேட்டுக்கிட்டே இருந்தால் அது ஸ்டோர் ஆயிடுது இல்லை, அதே போல தான். சரிங்களா? ஏன்னா இது இம்பார்ட்டன்ட். ஈஸியாகவே மார்க் எடுக்கக்கூடிய பகுதி இதெல்லாம். இதுலேருந்து கண்டிப்பாக வரும் தெரிஞ்சு படிக்காமல் விட்டுட்டு நாளைக்கு 1 மார்க் 2 மார்க்கில் நம்ம பாஸ் பண்ணலன்னா அப்போ மனசு கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் இப்பயே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ராவண காவியத்தில் 5 காண்டங்கள் 3100 பாடல்கள் இருக்குது. தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க, இது கொஷின்ப்பா. தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாள்லேயே இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காராம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நெக்ஸ்ட்டு, செய்தியை எழுதினது யாருன்னா ஜானகி ராமன். இது ஒரு சிறுகதை. செய்தி அப்படின்ற சிறுகதை சிவப்பு ரிக்ஷா அப்படின்ற தொகுப்பில் இடம்பெற்றிருக்குங்களாம். இதை கேட்டிருக்காங்க, ஆனால் ஒரு டைம் தான் கேட்டிருக்காங்க. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்ற கோட்பாடை உடையவர் யார் அப்படின்னா ஜானகிராமன். அதாவது செய்தி அப்படின்ற சிறுகதையோட ஆசிரியர். இதை படிக்கக்குள்ளேயே ஏதோ ஒரு செய்தி சொல்கிற மாதிரியே இருக்கா? அப்போ ஈஸியாக எழுதிடலாம், ஜானகிராமனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜானகிராமனை பற்றி பெருசாக அவங்க கொடுக்கல. இந்த சிவபரீட்சா அப்படின்ற சிறுகதையை எழுதினது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செய்தின்ற சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மற்றபடி இவரை பற்றி பெருசாக கேட்டதில்லை. நெக்ஸ்ட்டு, இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு யாருன்னா மாசு அண்ணாமலை. சரிங்களா? இதில் இம்பார்ட்டன்ட் எதுனா இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு அப்படின்ற நூலுக்காக இவர் தமிழக அரசோட பரிசு பெற்றவர். இவரோட பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னா மாசு அண்ணாமலை. நெக்ஸ்ட்டு, சீவக சிந்தாமணி ஆசிரியர் பெயர் என்ன? டைரக்டாகவே கேட்டிருக்காங்க, திருத்தக்க தேவர். இது 13 இலம்பகங்களை கொண்டுள்ளது. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நாமகள் இலம்பகம் முதல் முக்தி இலம்பகம் முடிய 13 இலம்பகங்கள் உள்ளன. சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களில் ஒன்று. இது எல்லாமே தெரியும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். இது இம்பார்ட்டன்ட். விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 டைம் கேட்டிருக்காங்க. மனநூல் அப்படின்னு அழைக்கப்படுறதும் சீவக சிந்தாமணி தான். திருத்தக்க தேவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருத்தக்க தேவர் எந்த சமயம்னா சமண சமயம். இந்த கொஷினையும் கேட்டிருக்காங்க. ஏன்னா சீவக சிந்தாமணியை ஸ்கிப் பண்ண முடியாது. இதிலிருந்து நிறைய கொஷின்ஸே வந்திருக்கு. சீவக சிந்தாமணி பாடுறதுக்கு முன்னோட்டமாக இயற்றப்பட்ட நூல் எதுனா நரிவிருத்தம் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. நரிவிருத்தத்தை இயற்றியவர் யார் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. யாருன்னா
திருத்தக்க தேவர். சரிங்களா? அப்போ சீவக சிந்தாமணின்னு எடுத்துக்கிட்டாவே எத்தனை இலபங்களை கொண்டுள்ளது? சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் நூல் எது? மணநூல் என்று அழைக்கப்படுவது எது? திருத்தக்க தேவர் சமயம் எது? நரி விருத்தத்தை பாடியவர் யார்? சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக இயற்றப்பட்ட நூல் எது? இவ்வளோ கொஷின்ஸ் இதில் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரத்தோட ஆசிரியர் பேர் தெரியாது. வெண்பாவால் இயற்றப்பட்டது. முத்தொள்ளாயிரத்துக்கு இம்பார்ட்டன் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். புறத்திரட்டு என்னும் நூல்லேருந்து 108 செய்யுள்கள் இல்லை, செய்யுள்கள். சரிங்களா? 108 செய்யுள்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. இந்த முத்தொள்ளாயிரத்தில் அவங்க கேட்குற கொஷின் என்னதுன்னா இதை மட்டும்தான் கேட்குறாங்க. முத்தொள்ளாயிரம்னு எடுத்துக்கிட்டாவே இதை தான் கேட்குறாங்க. சேர நாடு, அதாவது மேட்சிட்டில் சேர நாடு அச்சமில்லாத நாடு, சோழ நாடு ஏற்கள சிறப்பு கொண்ட நாடு, பாண்டிய நாடு போர்க்கள சிறப்பு கொண்ட நாடு. சரிங்களா? அப்போ இது அப்படியே மேட்சிட்டில் கேட்குறாங்க. இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சினா அதை எழுதினது மாங்குடி மருதனார். இதில் இந்த லைன் இம்பார்ட்டன்ட், அதாவது பாடல் வரி. 6 கிடந்தன அகல் நெடுந்தெருவில். இந்த செய்யுள் வரியை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 6 கிடந்தன அகல் நெடுந்தெருவில். இந்த வரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. இது எல்லாருக்கும் தெரியும். காஞ்சினா என்னென்னா நிலையாமை. இது கொஷின். இது கொஷின் வரக்கூடிய இடம். காஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிலையாமை. இது எத்தனை அடிகளை கொண்டிருக்குன்னா 782 அடி. பெருகுவல மதுரை காஞ்சி அப்படின்னு குறிப்பிடப்படுற நூல் எதுனா மதுரை காஞ்சி. சரிங்களா? பெருகுவல மதுரை காஞ்சி என்று குறிப்பிடப்படும் நூல் மதுரை காஞ்சி. இதோட பாட்டுடை தலைவன் யாருன்னா தலையங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். சரிங்களா? இதில் மாங்குடி மருதனார் 8 தொகையில் 13 பாடல்களை பாடியிருக்காங்க. மதுரை காஞ்சினா நமக்கு தெரிய வேண்டியது 6 கிடந்தன அகல் நெடும் தெருவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். மதுரை காட்சியை இயற்றியவர். காஞ்சி என்பதன் பொருள் என்ன? நிலையாமை. மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டுள்ளது? 782 அடிகளை கொண்டுள்ளது. மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன். இதை கேட்டதில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியை இயற்றிய மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 13 பாடல்கள். இதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒளியின் அழைப்பு நா. பிச்சமூர்த்தி. இவரை பற்றி கேட்டிருக்காங்க. எப்படின்னா புதுக்கவிதையின் தந்தை யார் அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தியை பற்றி கேட்கணுன்னா டைரெக்டாக கேட்குறது புதுக்கவிதையின் தந்தை யார் அப்படின்ற கொஷினை கேட்குறாங்க. இவர் பாரதியோட வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. நா. பிச்சமூர்த்தி புதுக்கவிதையை எப்படி சொல்கிறாங்கன்னா இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை அப்படின்னு பல பேரில் இவர் சொல்கிறாரு. இதை டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. எப்படின்னா இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இல்லா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை என்று அழைக்கப்படும் பல்வேறு பெயர்களில் குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எதை பற்றி அவர் சொல்கிறாருன்னா புது கவிதையை பற்றி தான் சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ புது கவிதைக்கு இந்த பேர்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இவரோட முதல் சிறுகதை எதுனா சயன்ஸுக்கு பலி. இவரோட புனை பெயர் இதை கேட்டிருக்காங்க. விஷே ரேவதி அப்படின்ற புனை பெயர்களில் கவிதை நூலை படைத்தவர் யார் அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி. இது டைரக்ட் கொஷினு, அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது புது கவிதையின் தந்தை யார் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த இலகு கவிதை அதெல்லாம் வருது இல்லைங்களா, இதெல்லாம் எதை பற்றி சொல்லுதுன்னா புது கவிதையை பற்றி சொல்லுது. இவரோட புனை பெயரை தெரிஞ்சுக்கோங்க. இவரோட முதல் சிறுகதை இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு தாவோ தேஜிங் லாவ்விட்ஸு. சீன மெய்யியலாளர் கன்ஃபியூசியஸ் இவரது சமகாலத்தவர். இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா லாவேட்ஸோட தாவோவியம் அப்படின்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர் தான் இவர். லாவேட்ஸு தாவோவியம் அப்படின்ற ஒரு சிந்தனை பிரிவை சார்ந்தது. என்ன தாவோவியம் சிந்தனை பிரிவு அப்படின்னா என்ன அப்படின்றீங்களா? அதாவது இன்னைய வாழ்க்கையை மட்டும் நல்ல மகிழ்ச்சியாக வாழணும், நாளைக்கு என்ன நடக்க போகுது, நேற்று என்ன நடந்தது அப்படின்ற கவலைலாம் இருக்காது. இன்றைய வாழ்வை நம்ம சந்தோஷமாக வாழ்கிறோமா அப்படின்ற லட்சியத்தை கொண்டவங்க தான் தாவோவியம் சிந்தனை பிரிவை சார்ந்தவங்க. சரிங்களா? அப்போ தாவோவியம் சிந்தனை பிரிவை சார்ந்தவர் யாருன்னா லாவோட்ஸு. ஆனால் இதே சமயம் கன்ஃபியூசியஸ் எப்படின்னா ஒழுக்கத்தை மையமாக வச்சு சிந்திச்சார். அவர் இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சவர் கிடையாது. ஒழுக்கம்தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒழுக்கத்தை மையமாக வச்சுருந்த சிந்தனை பிரிவை சார்ந்தவர் கன்ஃபியூசியஸ். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ லாவோட்ஸு தாவோவியம் அப்படின்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர். அப்படின்னா என்னென்னா இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்ற சிந்தனையை முன் வச்சவர் தான் லாவோட்ஸு.
ஆனால் ஒழுக்கத்தை மையமாக வச்சு சிந்திச்சவர் யாருன்னா கன்ஃபியூசியஸ். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த தாவோ தேஜிங் அப்படின்ற கவிதையை மொழிபெயர்த்தது யாருன்னா சி மணி. இதை பற்றி அவங்க பெருசாக கேட்கல. இவங்க கேட்டது வந்து தாவோவியம்னா என்ன, இந்த ஒழுக்கத்தை முதன்மையாக வச்சு சிந்திச்சவர் யார், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யசோதர காவியம் இது கேட்டிருக்காங்க. வடமொழியில் இருந்து தமிழில் தழுவி எழுதப்பெற்ற நூல் எதுனா அது யசோதர காவியம். இதுக்கு ஆசிரியர் கிடையாது, சமண முனிவரால் இயற்றப்பட்டது சரிங்களா. நெக்ஸ்ட்டு மகனுக்கு எழுதிய கடிதம் நம்ம பார்த்துருப்போம். தம்பிக்கு கடிதம் எழுதினது யார், அண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி மகனுக்கு எழுதிய கடிதம் நா முத்துக்குமார். இவரோட ஃபஸ்ட்டு கவிதை தூர் அப்படின்றது தான் இவரோட ஃபஸ்ட்டு கவிதை. இதோட ஆசிரியர் யாருன்னா நா முத்துக்குமார், தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்கறை அக்கறைன்ற கவிதை நூலை எழுதினது கல்யாண்ஜி. இவரோட புனை பெயர் என்னன்னா வண்ணதாசன். இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னா இப்போ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நிறையா அக்கறையாக எடுத்து நிறைய வேலைகளை செய்யணும். அப்போ அக்கறை எதில் அதிகமாக இருக்கணும், கல்யாணத்தில் அக்கறை அதிகமாக இருக்கணும். அப்போ இவரோட புனைப்பெயர் கல்யாண்ஜியோட புனைப்பெயர் என்னன்னா வண்ணதாசன். கல்யாணம்னாவே அது ஒரு கலர்ஃபுல்லானது தானே, அப்போ வண்ணதாசன் அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு சிறு இசை அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்காக 2016 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஒரு சிறு இசை அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்கு 2016 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கல்யாண்ஜி. இது கேட்டிருக்காங்க வண்ணதாசன். இது வந்து டெட்டு கொஷினு ப்ளஸ் எஸ்ஜிடின்னுமே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு குறுந்தொகையை பாடினது யாருன்னா பாலை பாடிய பெருங்கடுக்கோ. கடவுள் வாழ்த்து நீங்களா 401 பாட்டு இருக்குது. இதில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறது ஒன்று தான், ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுப்போம். 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டவை தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை. இது இம்பார்ட்டன்ட். அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக கூறுவது எது? தமிழர் வாழ்வோட அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக கூறுறது குறுந்தொகை. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா இந்த நூலை பதிப்பிச்சது சௌரி பெருமாள் அரங்கனார். குறுந்தொகை நூலை பதிப்பித்தது சௌரி பெருமாள் அரங்கனார். எந்த வருஷம்? 1915. இது இம்பார்ட்டன்ட் சரிங்களா, ஏன்னா இதை கேட்டிருக்காங்க. சௌரி பெருமாள் அரங்கனார் முதலாக பதிப்பித்த நூல் எதுன்னு கேட்டாலும் குறுந்தொகை தான், 1915. இந்த பாடலோட ஆசிரியர், அதாவது குறுந்தொகையோட ஆசிரியர் பெருங்கடுக்கோ. இவர் வந்து பாலை திணையில், அதாவது கலித்தொகையில் இருக்கிற பாலை திணையில் பாலையை பற்றி பாடினதுனால இவருக்கு பேரே பாலை பாடிய பெருங்கடுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி ஜெயம் ரவிக்கு ஜெயம் படுத்ததில் நடித்ததுனால ஜெயம் ரவின்னு பேர் வச்சாங்களோ, அந்த மாதிரி பாலை பாடிய பெருங்கடுக்கோ, பாலை திணையை பாடினதுனால பாலை பாடிய பெருங்கடுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் வரி எதுனா நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர். இந்த பாடல் வரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. நெக்ஸ்ட்டு என் சமகால தோழர்களே யாருன்னா வைரமுத்து. இவர் வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புதினத்துக்காக 2003 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. புதினம் சரிங்களா. இது ஒரே ஒரு டைம் மட்டும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா அன்னை மொழியை இயற்றினது பாவலேறு பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். இதுக்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம அதாவது இயற்பெயருக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். இவர் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினில் கேட்டிருக்காங்க. தென்மொழி தமிழ் சிட்டு இந்த இதழ்களின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். இந்த இதழ்கள் மூலமாக தான் தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்புனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தென்மொழி தமிழ் சிட்டு இந்த இதழ்களோட ஆசிரியர் யாருன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். இவர் வந்து இம்பார்ட்டன்ட்பா. 10th புக்கில் ஒரு இம்பார்ட்டண்டான ஆளுமை யாருன்னு பார்த்தா இந்த தேவநேய பாவாணர். இவரை பற்றி நிறையா டைம் கேட்டிருக்காங்க. தமிழ் சொல்வளம் அப்படின்ற கட்டுரை நூலை எழுதினது யாருன்னா தேவநேய பாவாணர். அதாவது சொல்லாய்வு கட்டுரைகள், சொற்களை பற்றி நிறையா ஆய்வு பண்ணி ஒரு பெரிய கட்டுரையை வெளியிட்டிருக்காரு தேவநேய பாவாணர். அதுலேருந்து ஒரு பார்ட்டு தான் தமிழ் சொல்வளம் அப்படின்னு எடுத்து நம்ம 10th புக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இவரை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும்னா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் தேவநேய பாவாணர். நிறையா டைம் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசியில், டெட்டில், ஜஸ்டிடியில் எல்லாத்துலேயுமே இந்த கொஷின் வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஷின்னே சொல்லலாம். அதிகமாக கேட்ட கொஷினில் லிஸ்ட் எடுத்து பார்த்தா இந்த மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்ற கொஷின் கண்டிப்பாக வரும். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். சொற்களை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணவர் இவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். இந்த கொஷினும்
நிறைய டைம் வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் எழுதின எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு நல்லா தெரியும். பட் நான் தேவனையே பாவானர்னு மனசில் வச்சுக்கிட்டே மாப்போசியே டிக் பண்ணிட்டு வந்துட்டேன். இது அறியாமையினால் பண்ண தவறு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி இதோட திட்ட இயக்குனராக இருந்தவர் யாருன்னா தேவனைய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாலும் தேவனைய பாவாணர் தான். சரிங்களா? இதில் இம்பார்ட்டன்ட் மொழி ஞாயிறு, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி, நெக்ஸ்ட்டு தமிழ் சொல்வளம், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு காலக்கணிதம் கண்ணதாசன். காலக்கணிதத்தை இயற்றினது கண்ணதாசன். இவரோட இயற்பெயர் முத்தையா. சரிங்களா? சிறுகூடல்பட்டியை சேர்ந்தவர். தந்தை பெயர் தாய் பெயர் இதில் நான் உங்களுக்கு கொடுக்கல. சாத்தப்பன் விசாலாட்சி வருவாங்க. ஏன்னா இம்பார்ட்டண்டாக தான் நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். இல்லைங்களா? இவர் திரைப்படத்துக்கு எழுதின முதல் பாடல் எதுனா கலங்காதிரு மனமே 1949. தன்னோட திரைப்பட பாடல்கள் மூலமாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் யாருன்னா கண்ணதாசன். இது எக்ஸாமில் கேட்டது. சேரமான் காதலி அப்படின்ற புதினத்திற்காக, சரிங்களா, புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இந்த புதினம்ன்றதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த ஆசிரியர்களை வச்சியே அந்த புதினமாக என்னன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ கண்ணதாசன் வந்தால் அவர் புதினம் எழுதியிருக்காரு. வைரமுத்தும் புதினத்தில் வந்துடுவார். ஆனால் பாரதிதாசன் நாடக நூல், பிசுராந்தையார்ன்றது நாடக நூல். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சுக்கிட்டோம்னாவே நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா இந்த சாகித்ய அகாடமிக்காக நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அதை பற்றி அடிக்கடி கேட்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம். இதை கேட்டிருக்காங்கப்பா. இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? இது அப்படியே டைரக்டாக கேட்டிருக்காங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. அது யார் எழுதுனாங்கன்னு கூட கேட்கல. அந்த புதினத்தோட பேர் கேட்டிருக்காங்க. புயலிலே ஒரு தோணி. யாருன்னா பா சிங்காரம். இவர் தினத்தந்தி நாளிதழில் ஒர்க் பண்ணவர். இங்கே ஏன் இதை நான் சொல்லியிருக்கேன்னா ஊவேசா குரூப் 4லன்னு நினைக்கிறேன். ஊவேசாவை பற்றி குமுதம் புக்கில் வந்திருந்தது. அதை குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஊவேசா தன்னோட கட்டுரையை எந்த நூலில் எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமுதம் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. மேபி நமக்கு வர டெட்டில் கேட்டாங்கன்னா அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால தான் நம்மளுக்கு புக்கில் இருக்க டீட்டெயிலை அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்டேன். இவர் தினத்தந்தியில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைய சூழ்நிலையில் அவரோட சேமிப்பு 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்தாராம். யார்? சிங்காரம் அவர்கள். நெக்ஸ்ட் பரிபாடல்னா கீராந்தையார். இது எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்? கீரைய பரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? இது 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்த நூல் ஓங்கு பரிபாடல் அப்படின்ற புகழுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓங்கு பரிபாடல் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா பரிபாடல் தான். சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் இதுவே. இது இம்பார்ட்டன்ட். இதை குரூப் 4ல் குரூப் 2ல் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டால் பரிபாடல். சரிங்களா? சங்க நூல்கள்லேயே பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுனா பரிபாடல் தான். இதோட உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க 70 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 24 பாடல்கள் தான் நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு மேகம்னா நாகூர் ரூமி. இந்த 2020-21 எடிஷன்லாம் பார்த்தீங்கன்னா சித்தாலு அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் ரூமி எழுதுன கவிதையை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ மேகமை கொடுத்துருக்காங்க. மேகம் அப்படின்ற கவிதை நூலை எழுதுனது யாருன்னா நாகூர் ரூமி. இவரோட இயற்பெயர் முகமது ரஃபி. சரிங்களா? கனையாழி அப்படின்ற இதழை தொடங்கினது இவர் தான். இதை கொஷினில் கேட்டிருக்காங்க. கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற நாவலை எழுதுனது யாருன்னா நாகூர் ரூமி. இது கொஷின் பார்ட்டு. கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலை எழுதியவர் நாகூர் ரூமி. சரிங்களா? நெக்ஸ்ட் பிரம்மம் பிரபஞ்சன். இவரோட இயற்பெயர் வைத்தியலிங்கம். இவரோடது இம்பார்ட்டன்ட் எதுனா வானம் வசப்படும் அப்படின்ற புதினத்துக்காக 1995 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. வானம் வசப்படும் அப்படின்ற புதினம் யாரோடதுன்னா பிரபஞ்சனோடது. பிரபஞ்சம்னா வானம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாமா? இந்த பிரபஞ்சத்தில் வானமும் ஒரு பாட்டு தானே. அப்போ வானம் வசப்படும் அப்படின்னா அது பிரபஞ்சன் ஆயிரும். 1995 இந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு காசிகாண்டம் யாரோடது? அதிவீரராம பாண்டியன். காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியன். இதுலேயுமே இம்பார்ட்டன்ட் இருக்குது. இவரோட பட்டப்பெயர் கேட்பாங்க. முத்து குளிக்கும் கொற்கையின் அரசன் யாருன்னு கேட்பாங்க. இவரோட இன்னொரு நூல் வெற்றி வேர்க்கை யாரோடதுன்னு கேட்பாங்க.
அப்போ முத்து குளிக்கும் கொற்கையின் அரசன் யார்? அதிவீரராம பாண்டியன். இவர் அரசனாக இருந்தாலும் புலவராகவும் இருந்தார். சரிங்களா? ஒரு அரசனாக இருந்துட்டு புலவராகவும் இருந்து இவர் இயற்றின நூல் தான் காசி காண்டம். இவரோட மற்றொரு நூல் என்னதுன்னா வெற்றி வேர்க்கை. சரிங்களா? வெற்றி வேர்க்கையோட ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் அதிவீரராம பாண்டியன். இந்த வெற்றி வேர்க்கையை என்ன சொல்கிறாங்கன்னா நருந்தொகைன்னு சொல்கிறாங்க. நருந்தொகைக்கு இன்னொரு பேர் தான் வெற்றி வேர்க்கை. சரிங்களா? அப்போ நருந்தொகையோட இன்னொரு பேர் வெற்றி வேர்க்கை. இவரோட பட்ட பெயர் என்னன்னா சீவலமாறன். சீவலமாறன் என்று அழைக்கப்படுபவர். இதெல்லாம் கொஷினுங்க. வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது நருந்தொகை. சீவலமாறன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாலும் அதிவீரராம பாண்டியன். தமிழ் புலவராக இருந்து அரசராகவும் இருந்தவர் யாருன்னு கேட்டால் அதிவீரராம பாண்டியன். காசி காண்டத்தோட ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் அதிவீரராம பாண்டியன். இதெல்லாமே கேட்ட கொஷின்ஸ் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் இயற்றியது யாருன்னா குமரகுருபரர். ஈஸியாக கேட்கணும்னா அப்படியே கேட்டுருவாங்க. ஆனால் நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலையை எந்த மாதத்திற்கு ஒப்புமையாக கூறுவர் அப்படின்னா 5வது மாதம். சரிங்களா? 5வது மாதம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகை அப்படின்னா 96. இந்த 96 வகையில் ஒன்று தான் பிள்ளை தமிழ். சரிங்களா? சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 96 இருக்கான். அதில் ஒன்று தான் பிள்ளை தமிழ். பிள்ளை தமிழ்னா என்னென்னா இதை கேட்டிருக்காங்க. இறைவனையோ தலைவனையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அவங்கள குழந்தையாக கருதி அவங்கள பற்றி பாடுறது தான் பிள்ளை தமிழ். இந்த பிள்ளை தமிழ் மொத்தம் 10 பருவங்கள் இருக்குது. இது எக்ஸாம் பார்ட்டு. ஆண்பால் பிள்ளை தமிழ் லாஸ்ட் 3 பருவம் என்னென்னா சிற்றில் சிறுபறை சிறுதேர். சின்னு வந்ததுன்னா அது ஆண்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிற்றில் சிறுபறை சிறுதேர் இது 3ம் கடைசி 3 பருவங்கள். அடுத்து பெண்பார் பிள்ளை தமிழுக்கு கடைசி 3 பருவம் என்னன்னா கிழங்கு அம்மானை ஊசல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கிழங்கு மஞ்சள் கிழங்கு தேய்ச்சி குளிப்பாங்க பெண்கள். அம்மானு கூப்பிடுவாங்களா பெண்களை. அடுத்து ஊசல்னா ஊஞ்சல் ஆடுவாங்க பெண்கள். ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் கலந்து கொடுத்து எது வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் தெரியணும். நெக்ஸ்ட்டு கோபாலபுரத்து மக்கள் யாருன்னா கி ராஜநாராயணன். இது எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்? கோபால்னாவே யார்? கோபாலபுரம் அப்படின்னாவே அங்கே கிருஷ்ணர் வந்துருவார். அப்போ நாராயணன் ராஜநாராயணன். கிருஷ்ணன் நாராயணன் எல்லாம் ஒன்று தானே. அப்போ கோபாலபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன். நெக்ஸ்ட்டு இது இம்பார்ட்டன்ட். விடுதலை போராட்டத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்டது தான் இந்த நூல் கோபாலபுரத்து மக்கள். 1991 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. கரிசல் எழுத்தாளர் உலகில் கி.ரா. அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா கி ராஜகோபாலன். கரிசல் எழுத்தாளர் வகையை சார்ந்தவர் இவர். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர்னு கூட சொல்லலாம். கி ராஜநாராயணன் எழுத்து உலகில் கி.ரான்னு அழைக்கப்படுறாரு. இவரோட சாகித்ய அகாடமி வாங்கின இயரை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் திருவிளையாடற் புராணம் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். இது 3 காண்டங்கள் இருக்கு. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். எத்தனை படலம்னு கேட்டிருக்காங்கப்பா. டைரக்டாவே கேட்டிருக்காங்க. திருவிளையாடற் புராணம் எத்தனை படலங்களை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 64. ரொம்ப போர் அடிக்குதா? நிறையா படிக்கிற மாதிரி இருக்கா? தமிழ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் நல்லா படிச்சிட்டிங்கன்னா நமக்கு மார்க்ஸை அள்ளி தர்றதும் நம்மளோட மார்க்ஸை உயர்த்துறதும் தமிழாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க. புதிய நம்பிக்கை கமலாலயன். புதிய நம்பிக்கையோட ஆசிரியர் யாருன்னா கமலாலயன். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா இதுதான். உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற தலைப்பில் யாரோடதெல்லாம் தொகுத்திருக்காங்களாம்? மாபெரும் கல்வியாளர்களோட வாழ்க்கை வரலாறை தொகுத்திருக்காங்க. அதாவது மிகப்பெரிய கல்வியாளர்களோட வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற தலைப்பில் ஒரு நூலாக தொகுத்திருக்காரு. சரிங்களா? இவரோட இயற்பெயர் என்னது? குணசேகரன். கமலாலயனோட இயற்பெயர் குணசேகரன். இந்த மூளை வராதுங்க, இந்தலை. சரிங்களா? மூளை முக்குட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அப்போ உலகத்தில் இருக்க மூளை முடுக்கில் இருக்க ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களோட ஒரு குரலாக இருந்தவர் யாருன்னா அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன். இவரை பற்றி தான் இந்த மேரி மெக்லியோட் பெத்யூன் இவரை பற்றி தான் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது யார் சொல்லியிருக்காங்கன்னா இந்த கமலாலயன் சொல்லியிருக்கிறத தான் நமக்கு ஒரு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. எப்படின்னா உலகத்தில் இருக்க மூளை முக்குட்டில் ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்த அமெரிக்க கருப்பின பெண்மணி யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் டக்குன்னு போடணும் மேரி மெக்லியோட் பெத்யூன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா?
இதில் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நான் சொன்னதும் அப்புறம் மாபெரும் கல்வியாளர்களோட வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாதுப்பா அப்படின்ற தலைப்பில் தொகுத்து படித்தது யார் அப்படின்னு கேட்டால் கமலாலயன். அப்போ இந்த கேர்ள் பேர், அந்த பெண்மணி பேர் தெரிஞ்சுக்கோங்க. கமலாலயன் தான் அதை தொகுத்தது. உனக்கு படிக்க தெரியாதுன்னு தொகுத்தது யாருன்னா கமலாலயன். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு கம்ப ராமாயணம். கம்பர் வந்து ராமனோட வரலாற்றை தமிழில் வழங்கினதுக்கு பேர் ராம அவதாரம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது ராமனோட வரலாற்றை தமிழில் கொடுக்கும்போது ராம அவதாரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். இது 6 காண்டங்கள் இருக்குது. கம்ப ராமாயண பாடல்கள் வந்து சந்தநயம் மிக்கவை. சரிங்களா? கம்ப ராமாயண பாடல்கள் சந்தநயம் மிக்கவை. கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பர் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும். இதெல்லாம் இவரோட சிறப்பு. இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸி தான். நெக்ஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். கம்பரை ஆதரித்தவர் யார்? திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலார். கம்பரை ஆதரித்தவர் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலார். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று புகழ் பெற்றவரும் கம்பர் தான். சரிங்களா? இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க, ஈஸி தான். இதை பற்றி பெருசாக நம்ம டேட்டா படிக்கணும்னு இல்லை. கம்ப ராமாயணத்தை எழுதினது கம்பர். இது வந்து எக்ஸாமில் கேட்டது. அதாவது கம்பர் வந்து ராமனோட வரலாற்றை தமிழில் கொடுக்கும்போது அதுக்கு என்ன பேர் வச்சாருன்னு கேட்டால் ராமாவதாரம். இதை கேட்ட கொஷின். ராமாவதாரம்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா இதை வந்து கம்ப ராமாயணம், ராமாவதாரம், ராமாயணம் இப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதனால் இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழில் ராமாவதாரம்னு பேர் வச்சார். 6 காண்டம் இருக்குது. இவரோட பாடல்கள் எல்லாமே சந்தநயம் மிக்கது. இது தெரியும்ல, கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பர் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும். இதெல்லாம் சிறப்புக்குழுக்குரியவர் யாருன்னா கம்பர் தான். இதுலேயே கம்பர் வந்துடுதுங்களா? அது ஈஸி. இது இம்பார்ட்டன்ட். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தெரிஞ்சுக்கணும். கம்பரை ஆதரித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலார் கம்பரை ஆதரித்தவர். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்ற புகழ் பெற்றவரும் கம்பர் தான். நெக்ஸ்ட்டு பாய்ச்சலோட ஆசிரியர் கந்தசாமி. தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்ற சிறுகதை தொகுப்புல இருந்து தான் இந்த பாய்ச்சல் கதையை எடுத்திருக்காங்க. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னென்னா விசாரணை கமிஷன் அப்படின்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா கந்தசாமி. விசாரணை கமிஷன் அப்படின்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கந்தசாமி. சுடுமண் சிலைகள் அப்படின்ற ஒரு குறும்படத்தை கூட அவர் ஏற்றியிருக்காரு. இதனால் அவர் அனைத்துலக விருதையும் பெற்றிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிற்றகல் ஒளினா மாப்போசி. இவரை வந்து மாப்போ சிவஞானம் அப்படின்னு டைரெக்டாக கொடுக்கவே மாட்டாங்க. உங்களை குழப்பணுன்றதுக்காக சிற்றகல் ஒளி அப்படின்னு கொடுத்துட்டு அது யாரோடதுன்னா மாப்போசி அப்படின்னு இது மட்டும்தான் கொடுப்பாங்க ஷார்ட்டாக. அப்போ மாப்போசியோட விரிவாக்கம் என்னென்னா மாப்போ சிவஞானம். மயிலாப்பூர் பொன்னுசாமியின் மகன் சிவஞானம் அப்படி தான் வரும். சரிங்களா? இம்பார்ட்டன்ட். அதாவது இது வந்து தன் வரலாற்று நூல். சரிங்களா? தன்னோட வரலாறை பற்றி தானே சொல்கிறது. அதாவது சிவஞானம் எழுதின நூல் எனது போராட்டம். அவரோட வாழ்க்கை வரலாற்றை அவரே எழுதியிருக்காரு. சிவஞானத்தோட தன் வரலாறுன்ற கட்டுரையிலேருந்து எடுத்தது தான் எனது போராட்டம். சரிங்களா? இவரோட சிறப்பு பெயர் சிலம்பு செல்வர். சரிங்களா? ஏன்னா இவருக்கு வந்து சிலப்பதிகாரம் ரொம்ப பிடிக்கும். இவர் எங்கே போனாலும் சிலப்பதிகாரத்தை பற்றி நிறைய பேசுவார். அப்போ அதனால் இவரை வந்து சிலம்பு செல்வர்னு அழைக்கப்படுவார். அப்போ சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுவார் யாருன்னா மாப்போசி. இது இம்பார்ட்டன்ட். என்னதுன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூலுக்காக இவர் 1966 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இதில் இம்பார்ட்டண்டான 3 பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கேட்கக்கூடியது எதுனா எனது போராட்டம் அப்படின்றது தன் வரலாற்று நூல். சரிங்களா? சிறப்பு பெயர், இவரோட சிறப்பு பெயர் என்னது? சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் மாப்போசி. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டுன்னு கேட்டால் 1966. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். இது எல்லாருக்கும் தெரியும். இந்திர விழா ஊரெடுத்த காதை எந்த காண்டத்தில் இருக்குது? இதை கேட்டிருக்காங்கப்பா. புகார் காண்டத்தில் இருக்குது. இதெல்லாம் நம்ம புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்திர விழா ஊரெடுத்த காதை அப்படின்றது புக்கில் அந்த விழா எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்றத பெருசாகவே கொடுத்துருப்பாங்க. சிலப்பதிகாரத்தோட சிறப்பு பெயர் என்னென்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். சரிங்களா? மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளை இந்த சிலப்பதிகாரத்தில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் 3 காண்டங்கள், அது தெரியும் உங்களுக்கே. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். 30 காதைகளை கொண்டது.
இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறது. இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர், இது வந்து கொஸ்டின் பார்ட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுவுமே கேட்டிருக்காங்க. சீத்தலை சாத்தனார் வந்து கோவலன் கண்ணகியை சொல்லிட்டு அடிகளை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாராம்? இளங்கோவடிகள் கிட்ட கேட்குறாராம். அப்போ இளங்கோவடிகள் வந்து ஒரு அடி எடுத்து கொடுக்குறாரு. எப்படின்னா, நட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் ஒரு அடியை எடுத்து கொடுக்குறாரு. ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ இருக்க அனிருத்தும் நெல்சனும் பாட்டு எழுதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, ஒரு லைனை சொல்லிவிட்டு நீ பாடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் சீத்தலை சாத்தனார் வந்து கோவலன் கண்ணகியோட ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு அடிகளை நீரே அருளுக அப்படின்னு சீத்தலை சாத்தனார் சொல்கிறாரு. அப்போ இளங்கோவடிகள் சொல்கிறாரு, நட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இதை கொஷினை கேட்டிருக்காங்க. நட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறி காப்பியத்தை படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் இளங்கோவடிகள். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னம்மா நீ மாட்டும் எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டன்ட் சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின், நிறையா டைம் கேட்ட கொஷின். அதனால தான் இதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே தொகுத்து கொடுத்துட்டேன். எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்குது இல்லைங்களா? இப்போலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். அதுக்காக தான் இப்போயே கொடுத்துட்டேன். நான் இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா இந்த ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் அப்படியே லைனாக வந்திருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேம்பாவணி, தேம்பா கூட்டல் அணி, அதாவது பிரித்தா இதுக்கு மீனிங் என்னென்னா வாடாத மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. தேம்பாவணியை 2 டைப்பாக பிரிக்கலாம். தேம்பா கூட்டல் அணின்னு பிரிக்கலாம், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ தேம்பா அணி அப்படின்னு பிரித்தா வாடாத மாலைன்னு அர்த்தமா. இதுவே தேன் கூட்டல் பா கூட்டல் அணின்னு பிரித்தா தேன் போன்ற இனிய பாடல்களால் ஆன தொகுப்பான். புரியுதுங்களா? அப்போ 2 டைப்பாக பிரிக்கிறதுக்கும் 2 மீனிங் இருக்குது. இந்த 2 மீனிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தை யாருன்னா சூசையப்பர்ன்ற சொல்கிற யோசப்பு. சரிங்களா? இவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது தான் இந்த தேம்பாவணி. இதில் 3 காண்டங்கள் 36 படலங்கள் உள்ளடக்கி 3615 பாடல்களை கொண்டிருக்கு. குரூப் 4ல் ஒரு டைம் இந்த கொஷினை கேட்டிருந்தாங்க. தேம்பாவணி இதோட ஆசிரியர் வீரமாமுனிவர். இவரோட இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. இது இம்பார்ட்டன்ட், இதை கேட்டிருக்காங்க. தமிழில் முதல் அகராதி எது? இதெல்லாம் ரிப்பீட்டடாக வர கொஷின். தமிழில் முதல் அகராதி சதுர அகராதி. இதை ஏற்றினது வீரமாமுனிவர். அதே போல் தொன்னூல் விளக்கத்தை ஏற்றினதும் வீரமாமுனிவர். இது வந்து ஒரு இலக்கண நூல். சரிங்களா? இலக்கண நூல். தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல். அதே மாதிரி தொன்னூல் விளக்கமும் ஒரு இலக்கண நூல். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். இந்த தொன்னூல் விளக்கத்தை ஏற்றினதும் வீரமாமுனிவர் தான். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்னென்ன தெரியணும்? தேம்பாவணியை 2 டைப்பாக பிரிக்கலாம், அது 2த்துக்கும் மீனிங் தெரிஞ்சிருக்கணும். இதில் எத்தனை காண்டங்கள் எத்தனை படலங்கள் இருக்குன்னு தெரியணும். தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இந்த வீரமாமுனிவரோட இயற்பெயர் தெரியணும். சதுரகராதி முதல் தமிழ் அகராதி எதுன்னு தெரியணும். தொன்னூல் விளக்கம் அப்படின்றது இலக்கண நூல் அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை ஏற்றினது வீரமாமுனிவர். சரிங்களா? நாம் ஒரு டாபிக் முடிஞ்சதுன்னா நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் வைப்போம். இப்போ இது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இதை எப்போ டெஸ்ட்டு வைக்கலாம் அப்படின்றத நீங்களே எனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்கள். இந்த டாபிக் வந்துட்டு ரொம்ப பெருசு. எப்பொழுதுமே ஒரு டாபிக் முடிஞ்சதுன்னா நான் அடுத்த நாள் மார்னிங் 5 o'clock டெஸ்ட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த டாபிக் ரொம்ப பெருசுன்றதுனால உங்களுக்கு நான் படிக்க டைம் தரேன். ஏன்னா நானாக டைம் கொடுத்து இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதுங்கன்னு சொன்னால் நீங்கள் படிக்காமல் வந்து டெஸ்ட் எழுதுறது ஒரு பிரோஜனமே கிடையாது. இதை கிளியராக படிச்சுட்டு வந்து தான் டெஸ்ட் எழுதணும். நீங்கள் எப்போ எனக்கு டெஸ்ட் எழுதுறன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம டெஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் டாபிக். தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இவ்வளோ இருக்கே அப்படின்னு மலைக்காதீங்க. படிக்கணும்னு நினச்சா நிச்சயமாக படிச்சிடலாம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கப்பா. இதில் என்னோடய ஒர்க்கு ரொம்ப அதிகம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.